இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இப்போ ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆந்திர பிரதேசத்துல நம் அன்பு போதகர் அவரை அந்த ஊருக்காரங்க ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த ஐயா காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு ஆந்திராவில். அங்கே ரிஜெக்ட் ஆகி திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஐயா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அங்கேயும் அந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. என்ன? SC/ST ஆக்ட். அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் என்ன பண்ணுறேன், இலை என் ஜாதி என்ன ஜாதி தெரியுமா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஜாதி அடிப்படையில் பேசுறது. அப்போ இதுக்கப்புறமா வரக்கூடிய காலங்களில் தீர்க்க தரிசனம் சொல்றேன். இதை வச்சு அரசியல் அன்பா சகோதரர்களா பழகிக்கிட்டு இருக்க நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வன்மத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு SC/ST ஆக்ட் கிடையாதா, அது எப்படி விடப்படாது அப்படின்ட்டு வாட்ஸ்அப் குழுக்கள்ல இன்னைக்கு வர அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்று சேரணும் அப்படின்ட்டு அனுப்பிட்டு போட்டோம். நிஜத்துல நேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையும் என்னையும், கிறிஸ்தவர்கள் வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், SC/ST ஆக்ட் எங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. பலவிதமான டொனேஷன்கள் குமியும். அந்த மாதிரி காரியத்துக்கு வன்முறை, போராட்டம், பிரச்சனை, அதுக்கு போகக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் சரி நானும் சரி, இல்லை அந்த மாதிரி காரியங்களுக்கு காணிக்கைகள் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி அமைப்புகளுக்கு போராட்டம் பண்றதுக்கு காணிக்கை கொடுக்குறையா, அந்த மாதிரி உள்ள நண்பர்கள் சற்று என்ன பண்ணுவோம், சிந்திப்போம். நான் எந்த ஒரு கட்சி தலைவரும் கிடையாது, எந்த ஒரு அமைப்பு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களில் ஒருவன். இந்த போதகரையா விஷயத்திலே வருவோம். இது கிரிட்டிசைசம் கிடையாது, தனிநபர் தாக்குதல் கிடையாது. இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் அடிச்சு விட்டேன். ரத்த காயம் வர வர என்ன பண்ணிட்டேன், நொங்கி எடுத்துட்டேன். நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இதுக்கு என்ன வேண்டாம், அடிச்சவர் இவருங்க, இவர் பேர் கூட எனக்கு தெரியாது, இதோ பாருங்க ரத்த காயத்தோட இருக்கேன், GHல அட்மிட் ஆயிருக்கேன், டாக்டர் சர்டிபிகேட் 108ல தான் என்னை கூட்டு போனாங்க, FIR ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவாங்க. கரெக்டா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள நான் அடிச்சேன்னா, அப்போ அங்க என்ன பிரச்சனை? ஆந்திராவில் வாய் வார்த்தையில திட்டினது, அவரோட ஜாதியை சொல்லி ஏதோ பேசியிருப்பாங்க. முதல்ல பேசி காமிச்ச மாதிரி, இலை நான் என்ன ஜாதி தெரியுமா, நீங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. இதுக்கு முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நீதிமன்றம் போகணுமா? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லை. ஹைகோர்ட்லையும் தள்ளுபடியான பிறகு அந்த கேஸ் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் வேண்டாம் இல்லைங்களா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். பைபிள் வசனம் மூலமா பலவிதமான துன்பங்கள் வரதான் செய்யும். யூடியூப்ல சமூக வலைதளத்துல பேசினாவே வரும். அப்ப நீங்க நேர்ல பிரசங்கிக்கும் போது கட்டாயம் கல்லடி விழும், ஜீப்போட வச்சு கொளுத்துவாங்க, முள்முடி வைப்பாங்க, காயப்படுத்துவாங்க, எல்லாமே சவுக்கடி விழும், சிலுவை மரத்துல ஏத்துவாங்க. நம்ம ஐயா இவர் என்ன அடிச்சு விட்டாரியா இயேசு கிறிஸ்துவுக்காக, நான் பிரசங்கம் பண்ணும்போது நீ எங்க திருச்சபையில ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தையா, பாட்டு பாடிக்கிட்டு இருந்தையா, துதி ஆராதனை ஒர்க்ஷிப் நடத்திக்கிட்டு இருந்தையா, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஐயா, அதுக்காக என்ன அடிச்சு விட்டாரியா. இதுக்கே நம்ம காவல் நிலையத்துக்கு போகக்கூடாது. என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்றேன், ரத்த சாட்சியா மறிக்கிறேன். எத்தனை அடி வேணா நீ என்ன அடிச்சுக்கோ, என் உயிரை மட்டும் என்ன பண்ணு விட்டுரு. என்னையா எத்தனை அடினாலும் அடிச்சுக்கோன்றீரு, உயிரை மட்டும் விட்டுற சொல்றீரு. ஆமாப்பா, நீ என்ன உயிரை மட்டும் என்கிட்ட இருக்கு அப்படின்னா தானே நான் உனக்காக ஜெபம் பண்ண முடியும். உன் பாவங்களுக்காக
உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை போதிக்கிற என்ன நீ அடிச்சு குட்டிய, இந்த சாபம் உன் மேலேயும் உன் பிள்ளைகள் மேலேயும் வந்துடக்கூடாதுல. அதுக்காக நான் உனக்காக ஜெபம் பண்ணும்ல. அதுக்காக என்ன பண்ணு, என் வாயை மட்டும், சரி வாயை கூட அடிச்சுக்கோ பரவாயில்ல, பல்லெல்லாம் கூட பேத்துக்கோ, ஆனா என் உயிரை மட்டும் விட்டு வை. நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்றது ஆண்டவருக்கு கேட்கும். நீ நல்லா இருக்கணும். அதுதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும். பிதாவே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே, இவங்களை மன்னிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல பேசின முதல் வார்த்தை சும்மா புனித வெள்ளி ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் என்னோடு சேர்ந்து புரட்டுங்கள் பிரியமானவர்களே, பிதாவே இவர்களை மன்னியும் என்றார் இயேசு கிறிஸ்து. ஏன்? இயேசு கிறிஸ்துவோட சாயல் தான் நீங்களும் நானும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாள் ஆகிய உங்களையும் என்னையும் தன்னோட சாயல்ல படைச்சிருக்காப்ல. நான் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நீ இருப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே சொல்லியிருக்காங்க. என்னை ஏற்றுக்கிட்டேன், பிதா, நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன். வாய் வார்த்தை கிடையாது. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நீ இரு. பரிசுத்தம் எல்லாத்துலயுமே, பரிசுத்தத்துல மட்டும் கிடையாது. இந்த மாதிரி காரியங்கள், ஒருத்தர் அடிக்கிறாங்க, நிந்தனை பண்றாங்க, அசிங்கமா பேசுறாங்க, எல்லாத்துலயும் நீ என்ன பண்ணு, அவங்களுக்காக ஜெபி. அவங்க உன் கூட 1 மைல் நடக்கிறாங்களா, வழக்காடிக்கிட்டு நீ 4 மைல் என்ன பண்ணு, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு சாபம் விடுபவர்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போலாமா? அடிச்சு ரத்த காயத்தோட 108ல தூக்கிட்டு போனா ஓகே. சும்மா வாய் வார்த்தையில என்ன சொல்லணும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களை, நீங்க கிறிஸ்தவர்கள், மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், ஏதோ ஒரு மதத்துல இருந்து மாறி இருக்கீங்க, SC ST, நான் உங்களை என்ன சொல்றேன், அந்த ஜாதிக்கார பயிலுவலான்னு சொல்லி திட்டி போடுறேன். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன்னு வார்த்தைக்கு 300 தடவை சொல்ற நீங்க, தம்பி, என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிள் வசனம் மூலமா என் கூடயும் உன் கூடயும் பேசுவாரு. சார்லஸ் தம்பி, சார்லஸ் அண்ணா, நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்ற அதிகாரத்தை எடுத்து படிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அப்படியாண்ணே, அப்படியாக்கா, அப்படி என்னக்கா உங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னன்னே சொல்லியிருக்காரு, படில அப்படின்னு சொல்றியா? நானும் என்ன பண்றேன், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து படிப்பா தம்பி. நான் கேட்கேன், கலாத்தியரா அப்படின்னா பைபிள்ல இருக்கப்பா. சரி, புதிய ஏற்பாடா அப்படின்னா சரி படிக்க அப்படின்ட்டு, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். என்னென்ன அர்த்தம்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் ஏதோ ஒரு சாதிக்காரன்னு சொல்லி திட்டிவிட்டோம்ல. என் ஜாதி தான் பெருசு, நீ என்னல சாதிக்காரன். நீங்க என்ன சொல்றீங்க, தம்பி, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன். ஓசி இல்ல, பிசி இல்ல, SC இல்ல, ST இல்ல, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல, ஜாதி இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட பிறகு நீ என்னப்பா என்ன ஒரு ஜாதி பேரை சொல்லி திட்டுறது? நீ என்னமோ ஒண்ணு சொல்லி திட்டினிய, என்னது? உதாரணத்துக்கு நான் என்ன வச்சு பேசுறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. உதாரணத்துக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன திட்டுறீங்க, ஏழை சார்லஸ் நாடாம் பயல, விளங்காத பயல அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும், சார்லஸ் ஓகேப்பா, ஆமா என் பேரு சார்லஸ் தான், ஞானஸ்நான பேரு, திருநெல்வேலி மாவட்டத்துல திடப்படுத்துதல் நற்கரணை கம்யூனியன் எடுக்கும்போது பிஷப் ஐயா துணை பேர் ஒண்ணு வைக்க சொன்னாங்க, சார்லஸ் கோயில்ராஜ். ஓகே, சார்லஸ் கோயில்ராஜ்ன்ட்டு என்ன திட்டிக்கோ. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ சார்லஸ் நாடாம்பயன்னு சொன்னீங்க, என்னது அது நாடாம்பய? தெரியாதா உனக்கு? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஷாக்கிங்கா கேட்குறீங்க, தெரியலப்பா, சார்லஸ் என் பேரியா, அதுக்கு பின்னாடி அந்த நீங்க என்ன சொல்றீங்க, எப்பா அது உன் ஜாதியில, ஜாதியா அப்படின்னா
தெரியாதுங்க. என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மட்டும்தான் கிறிஸ்தவன். நானு எனக்கு ஜாதி, நீங்க சொல்ற இது எனக்கு என்னன்னு புரியலங்க. சார்லஸ் நாயின்னு திட்டுங்க, நான் கோவப்படுறேன். சார்லஸ் பிசாசுன்னு திட்டுங்க, நான் கோவப்படுறேன். சார்லஸ் எரும மாடுன்னு திட்டுங்க, இல்ல சார்லஸ் சிங்கம், இல்ல சார்லஸ் கரடின்னு திட்டுங்க, இல்ல சார்லஸ் பன்னிக்குட்டின்னு திட்டுங்க, நான் கோவப்படுறேன். ஆனா சார்லஸ் சொல்லி ஒரு அதுக்கப்புறம் பின்னாடி என்னமோ சொன்னீல, அந்த ஜாதி எனக்கு தெரியாதுங்க. அப்படித்தானே நான் சொல்லணும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட நீங்களும் சொல்லணும். என்ன ஜாதி பேரை வச்சு ஒருத்தர் திட்டி விட்டான், கேஸ போடுறான், கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டு போவோம், ஹை கோர்ட்டு போவோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம். எதுக்கு? எங்க போனாலும் நம்ம கேஸ் தள்ளுபடி தான் ஆகும். ஏன் ஜட்ஜ் ஐயா போ, கிறிஸ்தவனா இருந்துகிட்டு நீ சாதி பேரை வச்சு ஒருத்தன் திட்டி விட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்டால கொடுக்க வரியா? ஹைகோர்ட் அட்வொகேட் ஆகட்டும், ஹைகோர்ட்ல தள்ளுபடி ஆகி சுப்ரீம் கோர்ட் பேருக்கு பாருங்க, 2 ஜட்ஜுமார்களும் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தள்ளுபடி தான் பண்ணுவாங்க. நம்ம கேஸ் ரிஜெக்ட் தான் ஆகும். நம்ம சைடு ஐயோ கிறிஸ்தவர்கள் அழகிய என்ன என் ஜாதி பேரை வச்சு திட்டி விட்டாயா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், SC ST ஆக்ட், ஐயோ எனக்கு நியாயம் கிடைக்கல, நீதிபதி ஐயா என்ன பண்ணிட்டாரு, அந்த கேஸை தள்ளுபடி பண்ணி விட்டாரு. அது நீதிபதி ஐயா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம தோத்துதான் போவோம். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் கொடுத்துட்டாப்லப்பா. நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டனாவே உனக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எல்லா மேன்மையும் கிடைச்சிருச்சு. அப்புறம் இன்னும் எதுக்காக பட்டியல் இனத்தவர் ஐயோ அந்த சலுகை கிடைக்கும், இந்த சலுகை கிடைக்கும்? ஏன் இப்போ நம்மள இந்த போராட்டம் நடத்த கூப்பிடுறாங்களே, நம்மளை SC ST இனத்தவருக்கு உள்ளத கிறிஸ்தவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. வாங்க அப்படின்றவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. ஹிந்து மதத்துல பல கோயில்கள் ஹிந்து அறநிலைத்துறைன்னு இருக்கு. அதாவது ஹிந்து மத கோயில்கள்ல வரக்கூடிய காணிக்கை, அங்க வரக்கூடிய ஆஃபரிங்கு, அங்க வரக்கூடிய தசம பாகம், உண்டியல் காணிக்கையில இருந்து எல்லாமே நகையை கலட்டி போட்டாலும் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல். அமைச்சர்கள் யாரு? தர்மகர்த்தா. அமைச்சர்னாவே கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஹிந்து அறநிலைத்துறை. கிறிஸ்தவத்துல ஏன் இல்ல? சரி, ஏன் இல்லைன்றதை விடுங்க. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம சர்ச்சில் வரக்கூடிய காணிக்கை அதை நம்மளே பயன்படுத்தலாம். நம்ம பணம், பல பேர், ஒரு 100 விசுவாசிகள் 100 பேர் போடுற காணிக்கை நீங்க என்ன பண்ண வேண்டாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம். தசம பாகம், சந்தா, சோத்திர காணிக்க, நகையா விழுந்தாலும் சரி, எல்லாமே யாருக்கு? மக்கள் பணம் மக்களுக்கே. நம்ம பணம் நம்மளுக்கேயா. நீங்க அந்த பணத்தை வச்சு ஸ்கூல் கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுங்க. கிறிஸ்தவர்கள் என்ன? கிறிஸ்தவர்கள் நீ எப்பா நீ கிறிஸ்டியன் கிடையாதா? வா, என் சர்ச்சு மூலமா நிறைய காணிக்கை வந்துச்சு பார்த்துக்கோ. அந்த காணிக்கையில நாங்க ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கோம். இலவசமா உனக்கு என்ன பண்றோம்? ஜாதியை சொல்லிட்டுலாம் உள்ள வரக்கூடாது. நோய் இருந்தா உள்ளவா. ஜாதியை சொல்லிட்டுலாம் படிக்க வரேன்ட்டு வரக்கூடாது. படிக்க விருப்பம் இருந்தா வா. இருக்கா? கிறிஸ்தவ பள்ளிகள் எத்தனை இருக்கு? கிறிஸ்தவ காலேஜ் எத்தனை இருக்கு? கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்கு? அதுதாங்க நம்மளுக்கான மேன்மை. அதை விட்டு அந்த பட்டியல் இனத்தவருக்கு ஐயோ அந்த சலுகை, இந்த சலுகை, அந்த சலுகை எனக்கு இல்லையே, ஏன் புலம்பிக்கிட்டு கிடக்கணும்? எதுக்கு போராட்டம் நடத்த போனோம்? நான் திருநெல்வேலி மாவட்டத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ டூர் கூட்டு போவாங்க. ஸ்கூல்ல இருந்து போகும்போது பசங்கிட்ட தான் ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. டீச்சர்மார்களுக்கு சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, சரி பரவாயில்ல, ஆசிரியர்கள் நம்ம ஆசானுக்கு நம்ம தான் செலவு பண்ணணும். அந்த மாதிரி போகும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எத்தனை படிச்சுக்கிட்டு இருந்தேன், 9th நினைக்கிறேன், ஊட்டி கூட்டு போறாங்க.
ஊட்டி மலை மேல இங்கிருந்து பஸ்ல போறோம் திருநெல்வேலியில இருந்து. ஊட்டியில அதுக்கும் மேல தொட்டபெட்டா கூட்டு போறாங்க. எல்லாருக்கும் அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. மேகம் நம்மளுக்கு கீழே இருக்கு. அந்த பாரு கோயம்புத்தூர் தெரியுது, எங்களை தெரியுது கோயம்புத்தூர், என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, மேகமா தான் தெரியுது. ஏரோப்ளைன்ல போற மாதிரி, ஏரோப்ளைன்லயும் நம்ம போனது இல்லை அந்த வயசுல. ஊட்டிக்கே முதல் தடவை மலை பிரம்மாண்டம். ஒரு பையன் என்ன பண்றான், அழுதுகிட்டு இருக்கான். ஏம்ல அழுறா, குளிர் ஒத்துக்கலையா? நம்ம தேரி காட்டு வெயில் தாம்ல உனக்கு கரெக்ட், இங்க குளிர்ல கூட்டு வந்தா அழுதுகிட்டா இருக்கா? இல்ல மக்கா, அது இல்ல. அந்த பையன் சொன்னது திருநெல்வேலி மாவட்டத்துல இந்த சைடு, அதாவது அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ் கூட போகாது, சில கிராமங்கள்ல பஸ்ஸே இருக்காது. அந்த மாதிரி கிராமத்துல இருந்து கிறிஸ்தவ பள்ளி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிஷினரிமார்கள் கெட்டின ஸ்கூலுன்ட்டு எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, இங்க வந்து சேர்த்தாங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கிராமம், அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துல உள்ள பையனாகிய நான் இன்னைக்கு என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு மலை ஊட்டி, அந்த ஊட்டி மலை அதுவும் ஆயிட்டு அதுக்கு மேல தொட்டபெட்டா மேகம் எனக்கு கீழே இருக்கு. எந்த இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வச்சிருக்காங்க? எந்த இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன அப்படின்னுட்டு அந்த பையனுக்கு ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மள அறியாம அழுக வரும் பாருங்க, அந்த மாதிரி அழுதான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்காங்கல்ல. ஏன் அந்த விசுவாசம் நம்மளுக்கு இல்லை? நம்மளுக்கு எதுக்குங்க அந்த பட்டியல் இனத்தவரோட அந்த சலுகை இந்த சலுகை? அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள நம்ம கையால அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஆந்திராவில் உள்ள பாஸ்டர் ஆகட்டும், திரும்ப அவர் தனி மனித தாக்குதல் கிடையாது, ஒருவேளை அந்த ஐயா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மன்னிச்சிருங்க. பல பேருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற இடத்துல உங்களை வச்சிருக்காங்க. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்ககிட்ட தலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க போய் அந்த மாதிரி அந்த இனத்துல உள்ள என் நண்பர்கள், அருமை நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கிறிஸ்தவத்துல மதம் மாறிட்டேன், மதம் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. உங்களையும் என்னையும் ராஜாக்களா, ஆசாரியர்களா, லேவியரா என்ன பண்ணிருக்காங்க? அந்த மாதிரி உயர்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேவலப்படுத்துற விதமா என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கும்? எங்களுக்கு அந்த சலுகை கொடுங்க, இந்த சலுகை கொடுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தோம்ப்பா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. இருந்தாலும் எங்களை சுத்தி ஒரு கூட்டம் எங்களை என்ன பண்றாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி வேற மாதிரி எங்களை அப்படியே தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லியே வந்து அவன் பணக்காரன் ஆயிட்டு போறான். சொல்றவன் நம்மளை வச்சு அரசியல் பண்றாங்கப்பா. அந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட இருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படின்னா, உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க ஒருவரால் மட்டும் முடியும். அவர் யார் என்றால், பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு, ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.